வெல்கம் டு அவர் சேனல் விஜய் லவ் பை ட்ரிச்சி ஷேக். இப்போ நீண்ட இடைவெளிக்கு பின் ஒரு வீடியோ பண்ணுறேன். அதாவது கர்ணப்புறாவை பற்றி இந்த வீடியோ பண்ண போகிறேன். அன்லிமிட்டட் கர்ணப்புறாவா. இந்த வீடியோவில் வந்து நான் காட்ட போகிற புறா வந்து இந்த புறாவை தான் நான் காட்டுறேன். இதை பற்றின குணாதிசயங்களை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த புறாவோட செகண்டரி ஃபெதர் நல்லா அப்படியே இருக்கும். சாதாரணமாக இருக்கும்போது பெரிய ரெக்கையாக இருக்கும், நல்லா ரெக்கையாக இருக்கும், கீழேருந்து விரிக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த ஆண் இந்த வீட்லேயே இந்த மாடியிலேயே இந்த ஆண் வந்து ஒரு 8-9 ஹவர் சாதாரணமாக பிறந்துச்சு. இதோட கண்ணை வந்து லென்ஸு போட்டு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த புறாவில் இதோட தாய் தாப்பம் என்கிட்ட இருந்துச்சு. அதோட தாத்தா பாட்டிலாம் கூட என்கிட்ட தான் இருந்துச்சு. வந்து எல்லாம் இதாகிடுச்சு. இதை சார்ந்த புறாக்களையும் இப்போ காட்டுறேன். இந்த புறா வந்து ஸ்பெஷல் என்னென்னா, இது அக்கி நட்சத்திரம் வெயிலில் ஓட்டின புறா. ஒரு 4-5 நாளில் ஒரு நாள் வந்து ஒதுங்கிட்டு ஒரு வாரம் கழித்து வந்துச்சு. இந்த புறாவில் இன்னொரு ஸ்பெசிஃபிக் என்னென்னா, இது என்ன கலர் போட்டாலும் இந்த புறாவுக்கு இதே கலரில் தான் பட்டாங்க வரும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும். அந்த டார்க்காக வர புறாவையும் காட்டுறேன். இதில் வந்து இது வரைக்கும் 5 வருஷமாக ப்ரீட் ஆகிக்கிட்டு இருக்கு. பல ஊரில் கும்பகோணத்தில் ப்ரீட் ஆகி இதில் உள்ளே வந்து பந்தயத்தில் வின் பண்ணியிருக்கு. கரூரில் குஞ்சாகிருக்கு. இது வரைக்கும் இந்த புறா மேலே போட்டால் என்ன கலர் புறா போட்டாலும் இதே கலர் தான் குஞ்சு ஆகும். இந்த புறாவில் இன்னொரு ஸ்பெஷல் ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த புறா குருவிக்கிட்டே இந்த புறா மாட்டாது. குருவி பறக்கிறப்ப இந்த புறாவை சார்ந்த புறாக்கள் பறந்துருக்கு. குருவிக்கிட்ட மாட்டாது. பொழுது சாயங்காலம் ஆகிட்டா கூட இந்த புறாங்க தப்பிச்சு வந்துடும். அதே மாதிரி இதில் இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று உண்டு. இதில் இது வரைக்கும் ஒரு 25 புறா 30 புறாக்கு மேலே குஞ்சு ஆக்கியாச்சு. இதிலேருந்து ஒரு குஞ்சு கூட தவறுனதில்லை, ஒரு பட்டா கூட அடிக்காமல் போனதில்லை. ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு பேர்டு இது. இது எல்லாமே எங்ககிட்ட இருந்திருந்தாலும் இதில் இருந்து ஒரு பட்டா கூட வெளியே தவறுனதில்லை. அவ்வளோ நல்ல புறாவாக இதோட பிளட் லைன் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரில. இந்த இறைவனோட படைப்பு இருக்குது. அதுக்கு போட்ட பெட்டைகள்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு நம்ம தெரில. எல்லா பொட்டையிலையுமே போட்டும் ஒரு குஞ்சு கூட இதில் இருந்து தவறல. இதில் முக்கியமான விஷயம் தான், எல்லா ஊர்லேயும் இதோட பிள்ளைங்க பறந்துருச்சு. ஆனால் எந்த ஊர்லேயும் ஒரு குஞ்சு கூட இதில் தவறல. அதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு சொல்ல தெரில. ஒருவேளை கண்ணை பார்க்கும் மீது உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் இதோட கண்ணை வந்து லென்ஸில் போட்டு காட்டுறேன். இந்த கண்ணை பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் பெக்யூலியராக இருக்கும். இதோட இந்த அடாப்டேஷன் சர்க்கிளில் வந்து அந்த கருவிலியை ஒட்டி வர்றது வந்து இப்போ வந்தது, ஏஜ் விட்டு வந்தது. அதுக்கு முன்னாடி இது மாதிரி இதோட கண்ணு கிடையாது. இதோட கண்ணில் வந்து ஒரு டெப்த்து இருக்கும், ஒரு அடர்த்தியாக இருக்கும். கருப்பு விழி வரைக்குமே அடர்த்தியாக இருக்கும். இப்போ இந்த வயசாக விட்டு இந்த மாதிரி இந்த கண் வந்திருக்கு. இந்த கண்ணை வந்து உங்களுக்கு இதோட ஐசைனை ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு செகண்ட் காட்டுறேன். அதுலேயும் பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பிடிபடலாம், அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த புறா காட்டிட்டேன், இதோட கேரக்டரையும் சொல்லிட்டேன், இதோட கண்ணையும் உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ நான் இதுக்கு வந்து அடுத்த புறாவை காட்டுறேன். இதே கர்ணப்புறாவில் இதை சேர்ந்த புறாவே ஒரு புறாவை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் பண்ண போகிற புறாவையும் ஃபஸ்ட்டு பேர் பண்ண போகிற புறாவோட ஐசைனை காட்டுறேன். அடுத்தாப்புல இதை சார்ந்த புறாங்களோட ஐசைனை காட்டுறேன். இப்போ இதுக்கு நான் இந்த காட்டின ஆணுக்கு பேர் பண்ண போகிறேன். இப்போ பேர் பண்ண போகிற பொட்டை ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அந்த புறாவை வந்து நான் இப்போ திருப்பி பேர் பண்ண போகிறேன். இது நம்மக்கிட்ட நான் ஆதியில் காட்டின அந்த சப்ஜா புறாங்கள்லேருந்து வந்த தூமா புறா தான் இது. இதோட ரெக்கையெல்லாம் பாருங்கள். இந்த ஐசைன் வந்து எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லி இதில் ஆன பட்டாவை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதை அடுத்தாப்பில் பின்னாடி வீடியோ போடுறேன். இந்த புறா நல்லா பறந்த புறா. இந்த புறா பறக்காத புறா. இது பெருசு பண்ணுறதுக்காக வெட்டி வச்ச பொட்டை இந்த லைனில். ஏற்கனவே இதோட தாயெல்லாம் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இதோட தகப்பனையும் காட்டுறேன். இந்த பொட்டை வந்து அந்த ஆணில் போட போகிறோம்.
இதோட கண்ணை பாருங்கள், உங்களுக்கு கண்ணை மட்டும் இப்போ இந்த பொட்டையோட ஐஸை என்ன ஸ்லோ மோஷனில் ஒரு 30 செகண்ட்ஸ் காட்டியிருக்கேன், பார்த்துங்க. இந்த ஆணோட ஐஸை என்ன இப்போ திருப்பி ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த புறா இதுவும் அதை சார்ந்த ஆண் தான். இந்த ஆணும் ஒரு நல்ல டைம் பறந்துருக்கு, ஓவர் டைம் பறந்துருக்கு. ஆனால் இந்த புறா சிட்டிக்குள்ளே பறக்கலை, கிராமத்தில் பறந்துருக்கு. காலாப்பேட்டையில் ஓவர் டைம் பறந்துருக்கு இந்த புறா. இது அங்கே அவங்க கையிலேயே ரொம்ப நாளாக வருஷமாக இருந்துச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை குஞ்சாக்க இதோட ரெக்கையும் பாருங்கள், கர்ணப்புறாவில் இதோட ரெக்கையும் பாருங்கள். இந்த புறா ரொம்ப அடிக்கும், ரொம்ப இதாக பறக்கும். இந்த டெயிலில் சொல்லுவாங்க, இந்த யூ டெயில்னு, அந்த டெயில் இந்த புறாவில் இருக்கும். அது சிங்கிள் டெயிலாக இருக்கும். இந்த புறா கொஞ்சம் இதோட ஐசைனையும் பாருங்கள், லைன் ஒன்று தான். இந்த ஆணோட ஐசைனையும் பாருங்கள், இதோட ஐசைன் பாருங்கள். இது அதோட இளைய புறா. இதோட ஐ எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள், டெப்த்தாக இருக்கணும். இது மாதிரி அடர்த்தியான ஐ இருக்க புறாவை நம்ம ப்ரீடுக்கு எடுக்கிறப்ப தான் அந்த புறாங்களில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஐஸை புறாவில் வந்து திருடு, பறவை திருடு இதெல்லாம் கிடைக்கும். இது ரொம்ப நல்ல புறா, ரொம்ப 2-3 வருஷத்துக்கு மேலே பறந்துருக்கு. இப்போ இருக்க காலகட்டங்களில் 3 வருஷம் ஒரு புறா பறந்து வீட்டில் இருக்கிறது பெரிய விஷயம். அதனால் இந்த புறா ஏன் இருந்துச்சு அப்படிங்கிறத ஓரளவுக்கு உங்களால் இந்த வீடியோவை பார்க்குறப்ப உங்களால் கணிக்க முடியும். இந்த கண்ணோட ஸ்லோ மோஷனையும் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இப்போ காட்டின புறாவுக்கு தங்கச்சி தான் அந்த புறா. ரொம்ப 2-3 வருஷம் பறந்துச்சு. 2 வருஷம் பறந்துருக்கு. இப்போ நான் அந்த ப்ரீடுக்கு எடுத்திருக்கேன் இந்த வருஷம். புறா ரொம்ப நேரம் பறந்துச்சு, நல்லா இருட்டுற வரைக்கும் பறந்துருக்கு. ஓவர் டைம் அன்லிமிட்டட் கர்ணப்புறான்னு சொல்லலாம் இந்த புறாவை. அது மாதிரி பறந்துருக்கு. அடியும் நல்லா அப்படியே போகிற போக்கில் மேலே அடிக்கிற வாசி இதோட அடியை கீழே வாசி பார்க்க முடியல. இந்த புறா பறந்த புறா தான். இப்போ இதை இதுக்கு இந்த ஆணுக்கு போட்டிருக்கேன். இதோட கண்ணை கொஞ்சம் பாருங்கள், அப்படியே பாரு. லைன் ப்ரீடுக்கு வேணும்னு சொல்லி அப்படியே இந்த பொட்டையை எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இதோட கண்ணை இப்போ கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் பார்க்குறேன். அதோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பார்த்துக்குங்க. சும்மா ஒரு 30 செகண்டுக்குள்ளே வந்தேன். இப்போ நான் காட்டியிருக்க கர்ணப்புறாங்கள்லாம் கர்ணப்புறாவில் அன்லிமிட்டட் டைம் பறக்கிற மாதிரியான புறாக்களை பறந்து ப்ராக்டிக்கலாக நம்ம கையில் பறந்த புறாக்களை இப்போ இந்த ஐசைனையும் வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன். இல்லை மேட்சிங்க்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு கர்ணப்புறா செட்டோட மேட்சிங் கண்ணையும் போட்டேன்.
ரெண்டாவது ஒரு கர்ணப்புறா செட்டோட மேட்சிங் கண்ணியும் போட்டேன். இந்த மாதிரி மேட்சிங்கை தான் நான் பெரும்பாலும் பண்ணுவேன். இதுதான் நான் எனக்கு நம்ம இந்த திருச்சிக்கு அந்த புறா திருடா வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஐசைன் நம்ம கோக்கிறது. நம்மளுடைய திருச்சியில் இருக்கவங்க அத்தனை பேருமே செய்கிறது கிட்டத்தட்ட அதுதான் செய்வாங்க. அதுதான் இப்போ நானும் செஞ்சு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் உங்களுக்கு அடுத்து நான் என்ன மாதிரி வீடியோ பண்ணணுங்கிறத சொல்லி எனக்கு வந்து அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா கமெண்டில் அந்த பேஸில் வீடியோ பண்ணுவேன். நான் வந்து நிறையா வீடியோ பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்றா அந்த டைம் கிடைக்கிறப்ப அந்த டைங்களில் தான் நான் வீடியோ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப சும்மா கையில் லென்ஸை வச்சு ஒட்டி பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு கத்தாரில் இருக்காப்புல இஸ்மாயில், நம்ம பையன் மாதிரி. அவர் இந்த லென்ஸ் வாங்கிட்டு வந்து கத்தாரிலேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல. அதை வச்சு இப்போ இந்த கண்ணெல்லாம் எடுத்துருந்துருக்கேன். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதை இந்த வீடியோ மூலியமாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் வர பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நியூ இயருக்கும் கிறிஸ்மஸ்க்கும் நான் வீடியோ பண்ணியிருந்தா சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, பண்ணேன். நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை வச்சு நான் ஃபர்தராக என்ன உங்களுக்கு வீடியோ தேவையோ அந்த வீடியோ பண்ணுறேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். தேவையான சப்ஜெக்டை சொல்கிறேன். கர்ணப்புறாவில் இன்னும் கொஞ்சம் புறாக்கள் இருக்குது. அந்த வீடியோவில் டைம் பத்தல. அதனால் அடுத்து வர வீடியோ ஏன்னா அப்லோட் பண்ண முடியாது நம்ம செல்லுலேருந்து பெருசாக எடுத்துட்டோம்னா. அதனால் அடுத்து வர வீடியோக்களில் அந்த கர்ணப்புறா ஐசைனையும் காட்டுறேன், அதோட மேட்சிங்கையும் காட்டுறேன். பாருங்கள். இப்போ நான் லாஸ்ட் மந்த்து வந்து பெங்களூர் போயிருந்தேன். பெங்களூர் போய் அங்கே புறா பார்த்தேன். அந்த புறாங்களுக்கு நம்ம புறாக்களுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்ம எல்லாம் இங்கிட்ட வந்து எல்லாம் ஹார்ட் மசிலாக வச்சுருப்போம், டைட்டாக இருக்க மாதிரி. அவர்கிட்ட நான் பார்த்த புறா ஒரே ஒரு புறா, அந்த மொத்தம் குண்டு தான் ஹார்ட் மசிலாக ஒரே ஒரு புறா தான் இருந்துச்சு. அது செல்வராஜ்னு அவரை போய் பார்த்தேன். அவர் லேப்டாப் பார்த்துருந்தேன். அதை சொல்கிறேன். அவங்கெல்லாம் சாஃப்டாக பேர்டு வச்சுருக்காங்க. அது 2555 அடி நம்ம சீ லெவலுக்கு மேலே உயரத்தில் இருக்கிறது. அது எப்படி இருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து சாஃப்ட் மசில் அந்த ஒன் டேக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம கண்டினியூ டேஸ் ஓட்டுற வாசி நம்ம கொஞ்சம் வந்து ஹார்ட் மசில் தான் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. மித்ததான் எல்லாமே. பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல சப்ஜெக்டோட உங்களை மீண்டும் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.